Hello, vanakkam. This is Maga exercise 3.6 lama 14th sum cot of a plus 15 minus tan of a minus 15 equal to 4 into cos 2a by 1 plus 2 into sin 2a என நிரூபிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் எதில் வந்திருக்கு? காஸ் பை சைனில் வந்திருக்கு. அதாவது காட்டு கொடுத்தனால காஸ் பை சைனில் வந்திருக்கு. அப்போ காட் டீட்டாவையும் டேன் டீட்டாவையும் நான் என்ன பண்ணுறேன்? காஸ் சைன் வடிவத்துக்கு மாற்றி எழுதுறேன். அப்போ காட் டீட்டா தான் என்ன சாமி? காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. டேன் டீட்டானா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. அப்போ என்ன பண்ண போகிறேன்? cot a plus 15 degree minus tan a minus 15 degree equal to cos theta cot theta என்னது? cos theta by sin theta. அப்போ cos thetaவுக்கு பதிலாக என்ன இருக்குது? a plus 15 by sin a minus 15 sin of a minus a plus 15 minus tan theta என்னது? sin theta. sin thetaவுக்கு பதிலாக a minus 15 டிகிரி by cos sin by cos தான் tan. இப்போ ஒரு பின்னையன் ஒரு பின்னையன் நடுவில் மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா பசாமி பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, வேறு மாதிரி இருக்கு. இப்போ வேறு மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? குறுக்க பிரிக்கணும். ஓகே, இது ரெண்டுத்தையும் பெருக்கி பை போட்டுக்கணும். பை sin of a plus 15 into cos of a minus 15. இங்கே குறுக்கு பேர் என்ன வரும்? இது வேறு, இது வேறு. இது ஃபுல்லாக சீன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது ஃபுல்லாக சீன்னு வச்சுக்கிறேன், இது ஃபுல்லாக டீன்னு வச்சுக்க முடியும். ஏன் இங்கே ப்ளஸ் 15 இங்கன்னா இருக்குது, மைனஸ் 15 இருக்குது. மிஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் போடணும், அதை போடக்கூடாது. சரி, ஏன்னா முன்னாடி என்ன இருக்குது? காசு இருக்குது. அப்போ காசையும் பிரிக்கலாமா? அதையும் செய்யக்கூடாது. காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் 15 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் 15 மைனஸ் இங்கே குறுக்க பேருக்குன்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் 15 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் 15. இப்போது உங்கள் போடலாம். நம்ம காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி போட்டுட்டா என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இருக்கிற மாதிரி தெரியும், அதனால் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்? இதை சின்னு எடுத்துக்கிறேன், இதை டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ காஸ் சி இன்ட்டு காஸ் டி இன்ட்டு வந்திருக்கு நடுவில். அப்போனா வரும் நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வச்சு நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். என்ன ஃபார்முலா? காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி ஈக்குவல் டு இன்ட்டுன்னு வந்திருக்கு. காசு வந்துச்சுன்னா அப்போ மாறாது. அப்போ என்ன பண்ணும்? 1/2 இன்ட்டு கூட்டி போடுவோம் இல்லையா? காஸ் ஏ ப்ளஸ் பி நடுவில் என்ன வரணும்? ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஓகே சாமி, அதே மாதிரி சைன் வந்திருக்கு. sin a into sin b equal to half into sin a sin b அப்படின்னு வருது. காஸ் ஏ காஸ் பின்னு இது வரும். காஸ் ஏ ப்ளஸ் பிலையும் காஸ் ஏ மைனஸ் பிலையும் தான் வரும். ஓகேவா? இப்போ இன்ட்டை பொறுத்த வரைக்கும் மாறாமல் வந்து இருக்குன்னா இதே தான் போட போகிறோன்னா என்னது? ஆல்ட்ரு பண்ணி போடணும். எது? காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து பாருங்கள், சைன் ஏ காஸ் பின்னு இருக்குது. மாறி வந்திருக்கா? சைன் ஏ இன்ட்டு காஸ் பி. மாறி வந்தால் என்ன பண்ணும்? சைன் டீட்டா தான் போடணும். மாறி வந்தால் சைன் டீட்டா. அப்போ சைன் ஏ இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறனால ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. சொல்லுங்கள் சாமி, ஃபார்முலா சொல்லுங்கள். காசு இன்ட்டில் பொறுத்த வரைக்கும் மாறாமல் வந்திருக்கா? காசு தான் வரும். உங்கள் சைன் முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னால் முன்னாடி யார் போட்டணும்? ஏ மைனஸ் பியை முன்னாடி போட்டணும். ஓகே சாமி. மாறி வந்திருக்குன்னா சைன் டீட்டா தான், சைன் ஃபார்முலா தான் போடணும். 1/2 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி. ஸோ இதுக்கு பதிலாக அப்போ என்னென்ன போட போகிறேன் பார்ப்பா. இங்கே நான் சொல்லிட்டு வந்துடுறேன், ஆன்சர் வந்து போடுறேன். காஸ் ஏ ப்ளஸ் பி இதுதான் ஃபுல்லாக நான் ஏன்னு வச்சுக்கிறேன், அதாவது சின்னு வச்சுக்கிறேன். இங்கே டின்னு வச்சுக்கிறேன்னா அந்த ஏவுக்கு பதிலாக இதை போடுறேன். இது ரெண்டுத்தையும் கூட்டணும். ப்ளஸ் 15 மைனஸ் 15 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ 2a அது மாதிரி தானே கிடைக்கும். சின்ன புரியுதா? 1 காஸ் இன்ட்டு 2n கிடைக்கும். ப்ளஸ் காஸ் இன்ட்டு கழிக்கிறேன். கழிக்கும் போது என்ன ஆகிடும் சாமி? இந்த ப்ளஸ் ஏ இங்கே என்ன ஆகிடும்? மைனஸ் ஏவாக மாறிடும். ஏன்னா அங்கே குறிய மாற்றணும். அப்போ ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 15 15 மைனஸ் 15 ப்ளஸ் 15 ஆகிடும். அப்போ ப்ளஸ் 15 ப்ளஸ் 15 சேர்ந்தால் ப்ளஸ் 30 30 அப்படியே வச்சுக்கிறோம். சின்ன புரியுதா? நம்ம என்ன திருப்பி இதை போடுறேன், உங்களுக்கு அப்படியே கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ காஸ் வந்திருக்கு. காசு வந்தால் மாறாது. 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஏவுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் இது ஒரு டைம் போடுறோம். ப்ளஸ் போட்டால் குறியை மாற்றக்கூடாது, அப்படியே போடுறோம். ஓகேவா? இங்கே இன்ட்டு வந்தனால போடணும், மைனஸ். இங்கே காசு வந்தனால போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கிறோம். சரியா சாமி?
இங்கே மாற்றி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏ இது ஃபுல்லாக மைனஸ் பண்ணணும். அப்போ ப்ளஸ் அந்த என்ன பண்ணணும், குறியை மாற்றுங்க. மைனஸ் ஏ குறியை மாற்றினா ப்ளஸ் 15. ஓகே சாமி. அடுத்து மைனஸ் 1/2 இன்ட்டு சைன் இன்ட்டில் வந்திருக்கு, மாறக்கூடாது. ஆனால் காசு ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு போடணும். ஏனுடைய மதிப்பு இது. மைனஸ் அப்படின்னா குறியை மாற்று. மைனஸ் ஏ ப்ளஸ் 15. ஓகேவா. காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி என்ன பண்ணணும், மைனஸ். ஏன்னா என்ன வந்திருக்கு இங்கே சைனு, அதனால் என்ன பண்ணுறோம், மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. மொதல் நம்பர் போட்டுக்கோங்க, ரெண்டாவது நம்பர் போட்டுக்கோங்க. ப்ளஸ் தான் குறியை மாற்றக்கூடாது. ஓகே. பை எவ்வளோ நீட்டு பார் சாமி. மாறி வந்திருக்கு, அப்படின்னா அது சைன். அப்போ 1/2 இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் பி. ஏவுக்கு பதிலாக இதான் இருக்குது. ப்ளஸ்னால் குறியை மாற்றக்கூடாதா. அடுத்தது ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. மொதல் நம்பர் அப்படியே போடுறோம், மைனஸ் தான் குறியை மாற்றி போடுறோம். மைனஸ் ஏ ப்ளஸ் 15. ஓகே. ஸோ 1/2 இன்ட்டு ப்ளஸ் 15 மைனஸ் 15 ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ. இங்கே அதே மாதிரி மைனஸ் ஏ, இது கேன்சல். இங்கே அதே மாதிரிப்பா, இதுவும் இதுவும். ஓகே. 1/2 இன்ட்டு காஸ் 2ஏவா ப்ளஸ் காஸ் 30 மைனஸ் 1/2 இன்ட்டு காஸ் 30 மைனஸ் காஸ் 2a பை 1/2 இன்ட்டு sin 2a ப்ளஸ் sin 30. ஓகே. இங்கே நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வச்சுன்னா பொதுவாக இருக்கிறவங்க வெளியே எடுக்கணும். யார் பொதுவாக இருக்கிறது, 1/2 பொதுவாக இருக்குது. பொதுவாக எடுத்தால் என்ன பண்ணோம், இங்கே பெருக்கல் பண்ணோமா, இங்கே 1/2 இங்கே 1/2. அதனால் 1/2 வந்துச்சுன்னா என்ன பண்ணி சாமி ஃபுல்லாக அடித்து கொடுத்துருங்க. பொதுவாக எடுக்கணும் இல்லையா. இங்கே 1/2 1 டைம் 1 டைம் 1 டைம் பொதுவாக எடுத்துருப்போம். ஏன்னா அங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஓகே. ஒருவேளை நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி தான் கேன்சல் பண்ணணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. நடுவில் பெருக்கல் தான் மேலே இங்கே கேன்சல் அடிச்சுக்கலாம். மைனஸோ ப்ளஸ் வந்துச்சுன்னா பொதுவாக எடுத்து கேன்சல் பண்ணணும். அதனால தான் பொதுவாகவே 1/2 தான் இருக்குது, இங்கே 1/2 தான் இருக்குது, அடித்து கொடுத்துட்டேன். இப்போங்க பார்ப்பா ப்ளஸ் காஸ் 30 மைனஸ் காஸ் 30. அப்போ என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா. அப்போ மீதி என்ன இருக்கும் பாருங்கள், காஸ் 2a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். செல்லம் மைனஸ் தான் குறியை மாற்றின அர்த்தம், அதான் அடித்தேன். ஒரு ஸ்டெப்பை குறைச்சிருக்கேன், அதான் 2 ஸ்டெப்பை குறைச்சேன் நான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு போட்டுக்கோங்க. காஸ் 2a எல்லாம் அடுத்த ஸ்டெப்பு கூட நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டு மைனஸ் இங்கே போட்டுட்டு குறியை மாற்றி கூட எழுதி அடிச்சுக்கோங்க. ப்ளஸ் காஸ் 2a பை sin 2a ப்ளஸ் sin 30 டிகிரின்னு மதிப்புனா சாமி நமக்கு 1/2. ஒரு காஸ் 2a ஒத்த உறுப்புகள் இது 2a இது 2a தான். ஒரு காஸ் 2a ஒரு காஸ் 2a தான் 2 காஸ் 2a பை ஒரு முழு எண் ஒரு பின்ன எனக்கு குறுக்க பெருக்கி கூட்டி பை போடணும். 2 இன்ட்டு இங்கே பெருக்கக்கூடாது, இங்கே தான் டைம் வரணும். 2 sin 2a plus 1/2. ஓகே. ஈக்குவல் டு இப்படி என்ன சாமி அர்த்தங்க பாருங்கள். இந்த வகுத்தலுக்கு பதிலாக நம்ம பெருக்கல் போடலாமா, இதுக்கு பதிலாக போடக்கூடாது, இதுக்கு பதிலாக தான் போடணும். பெருக்கல் போட்டோமா என்ன பண்ணணும், தலைகீழாக போவோம். 2/2 sin இது மாதிரி வரும் இல்லையா. அப்போ இந்த ரெண்டு என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். அப்போ 4 இன்ட்டு காஸ் 2a பை இங்கே மீது என்ன இருக்குது 2 sin 2a ப்ளஸ் 1 இல்லைனா 1 ப்ளஸ் இதுவும் ப்ளஸ் தான் இருக்கும், இதுவும் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன நிரூபிக்க சொன்னாங்க, 4 cos 2a பை 1 ப்ளஸ் 2 sin a. நமக்கு என்ன வந்திருக்கு, 2 sin 2a ப்ளஸ் 1 வந்திருக்கு. இது ப்ளஸ் 1 இது ப்ளஸ் தான் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் ஓவர். ஓகே செல்லம்.